மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நினைவில் உறைந்த நீராம்பலே. அத்தியாயம் 47. உங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு 3வது நபர் சொல்றதை விட பெரிய அவமானம் வேற இல்ல. அந்த 3வது நபர் யாரு? நம்மளோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு. ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நம்ம மட்டும்தான் முடிவு பண்ணணுமே ஒழிய 3வது நபருக்கு அதிகமா இடம் கொடுத்து நம்மள மட்டம் தட்டுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துடக்கூடாது. இஷானின் த ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து. பிஷப் கார்டன். இஷானின் ஃபோர்ட் மஸ்டங் சீற்றத்தை குறைத்து கொண்டு வீட்டின் தரிப்பிடத்தில் போய் நிற்க அதிலிருந்து இறங்கினர் இஷானும் சாத்வியும். காரிலிருந்து இறங்கியதும் சாத்வியின் கண்கள் சி வடிவில் அமைந்திருந்த வீட்டையும் அதன் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருந்த தோட்டத்தையும் பார்வையிட்டது. துளசி மாடமும் நாகலிங்க மரமும் புருவத்தை உயர்த்த செய்தன. அவளின் புருவ அசைவுக்கு பொருள் உணர்ந்தவனாக நாகலிங்க மரத்தின் வரலாற்றை விளக்கியபடி வீட்டுக்குள் அழைத்து சென்றான் இஷான். எங்க தாத்தா வச்ச மரம் இது. வீட்டை இடிச்சு மாத்தி கட்டுறப்ப மரத்தை வெட்ட வேணான்னு ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்லி இருந்தோம். அவரும் மரத்தோட சேர்த்து பிளான் போட்டு சூப்பரா கட்டி கொடுத்துட்டாரு. துளசி மாடு அம்மாவோடது. அவங்க ஆசைக்காக பாண்டு கூட ஒண்ணு வச்சிருக்கோம். வீட்டுக்குள் வந்ததும் பக்கவாட்டு திறப்பின் வழியே சேய்குளத்தை காட்டினான். சாத்வி அதில் வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்த மீன்களையும் நடுவே நின்று கொண்டிருந்த போன்சாய் அத்தி மரத்தையும் கண்டு விழி மலர்ந்தாள். ஹே, போன்சாய் ட்ரீ என குதூகலித்தவள் அதன் பின்னணியில் செல்ஃபி எடுக்க போக இஷானும் கூடவே வந்து நின்றான். உடனே அவனை தள்ளியவள், ஹே தள்ளிப்போ, இத நான் இன்ஸ்டால போட போறேன். எங்க நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உன் கூட செல்ஃபி எடுப்பேன் என்றாள். அப்ப மட்டும் உன் வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறியா சாத்வி? எதையும் கொதர்க்கமா எடுத்துக்கிற மனுஷங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம மொமெண்ட்டை மிஸ் பண்ண முடியாது. அவன் பிடிவாதமாக உரைத்தவாறு அவளை தோளோடு அணைத்து கொண்டான். இஷான் என சினுங்கியவளை மொபைலில் செல்ஃபி எடுக்கும்படி கண்களால் மிரட்டியவாறு லிட்டில் ஹார்ட் போஸ் கொடுத்தான் அவன். சாத்வி வேறு வழியின்றி ஈ என இழிக்கவும் முறைத்தான். ஒழுங்கா போஸ் கொடுக்கலனா லிப்லாக் பண்ணி செல்ஃபி எடுத்துடுவேன். அவனது மிரட்டல் நன்றாக வேலை செய்ததில் சாத்வியும் இஷானும் மட்டுமின்றி சேய்குளத்தின் நடுவே இருந்த போன்சாய் அத்திமரமும் செல்ஃபிக்குள் அழகாய் பொருந்தி கொண்டது. செல்ஃபி எடுத்தது போதும், மருமகளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வாடா. எங்கிருந்தோ ஜானகியின் அதட்டல் கேட்டதும் இஷான் பதறி விலகி கொள்ள சாத்வி அவனுக்கு அழகு காட்டி கிண்டல் செய்தாள். எங்க இப்ப லிப்லாக் பண்ணி செல்ஃபி எடு பாப்போம். போடி போ, இது ஓன் டைம், என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்க. முறைத்தபடி ஹாலுக்கு சென்றவனின் பின்னே ஓடினாள் சாத்வி. அவளை பார்த்ததும் காயத்ரி அமரேந்திரனின் சேமநலனை விசாரித்தனர் ரவீந்திரன் ஜானகி தம்பதியினர். ரொம்ப நல்லா இருக்காங்க, டெல்லி அம்மாக்கு செட் ஆயிடுச்சு. நீ ஏண்டா இவ்ளோ இழைச்சு போயிருக்க? சாப்பிடுறியா இல்லையா? அக்கறையோடு விசாரித்தபடி சாத்வியை தன்னோடு அழைத்து சென்று விட்டார் ஜானகி. இஷான் தனியே நிற்கவும் ரவீந்திரன் அவனிடம் பேச்சு கொடுத்தார். நடிகர் சங்கத்துக்கு எலெக்ஷன் வருதுல்ல, அதுல உன் மாமா நிக்க கூடாதுன்னு ஒரு தரப்பு தீவிரமா வேலை பாக்குறாங்க. அவங்க சாண்ட்ராவை காட்டி நடுநிலையா இருக்கிறவங்கள அவங்க பக்கம் வர வைக்கிற முயற்சியில இருக்காங்க. யார்பா அது? ஞானேந்திரன் உச்ச நட்சத்திரமாக இருந்த காலகட்டத்தில் போட்டியாக இருந்த நடிகர் ஒருவரை குறிப்பிட்டார் ரவீந்திரன். நம்ம ஃபேமிலி கோலிவுட்ல நெப்போட்டிசத்தை விதைக்கிறோமா, நம்மள அனுசரிச்சு போறவங்களை மட்டும்தான் வளர விடுறோம்னு வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் உடந்த. கோபத்தில் இஷான் பற்களை அரைக்கும் சத்தம் ரவீந்திரனின் செவியில் விழுந்தது. அமெரிக்க இசை நிகழ்ச்சிக்கான தேதி நெருங்கிவிட்டது. இந்நிலையில் கோபத்தில் ஏடாகுடமாக எதையும் செய்துவிடக்கூடாதே என அவசரமாக அவனை அமைதிப்படுத்தினார். நீ டென்ஷன் ஆகாத, ஹர்ஷாவும் மித்ரனும் இந்த பிரச்சனையை பாத்துப்பாங்க. சம்பந்தமே இல்லாம சாண்ட்ரா ஏன்பா உள்ள வரா? ரிப்போர்ட்டர் நிரூப் பிரச்சனையில அவளும் உள்ள போனால.
அந்த கோவம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்னு மீடியால நியூஸ் போட ஃபண்ட் கொடுத்தவாவா, அவ பண்ணது மட்டும் நியாயமா என இஷான் கொந்தளிக்க ரவீந்திரன் அவனை பொறுமை காக்கும்படி வேண்டிக் கொண்டார். இந்த மாதிரி பிரச்சனையில நீ இன்டர்ஃபியர் ஆகாத, கான்செர்ட்ல மட்டும் கவனமாரு. ஐ வில் ட்ரைப்பா அரைமனதாக கூறினான் இஷான். ஜானகியோடு சேர்ந்து வந்த சாத்வியின் கலகலப்பான பேச்சும் அதற்கு ஜானகி சிரிப்பதையும் கவனித்த பிற்பாடு சாண்ட்ராவை மறந்தான் அவன். சாத்வியிடம் நாகலிங்க பூவையும் செம்பருத்தி மரத்தில் இருக்கும் குருவி கூட்டையும் காட்டி தனது சின்ன சின்ன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ஜானகி. சாத்விக்கு பிடிக்கும் என தனது கையாலேயே மலாய் கோஃப்தா செய்திருந்தார். புலாவோடு அதை வைத்த போது சாத்வி ஆச்சரியமாக பார்த்தாள். இஷான் உனக்கு மலாய் கோஃப்தா பிடிக்கும்னு சொன்னான். அப்படியா என அவனை பார்த்தாள். உன் இன்ஸ்டால ஆன்டி செஞ்ச மலாய் கோஃப்தாவை நீ போஸ்ட் பண்ணியிருந்தல்ல, அதை வச்சுதான் தெரியும். இப்பவும் நான் போடுற எல்லா போஸ்டையும் பாக்குறியா நீ? எப்பவும் நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். சாப்பிட்டதும் இஷான் சாத்வியை மீண்டும் வடகிழக்கு பகுதியில் இருந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். என்னவென பார்த்தவளின் கரத்தில் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கருகுமணியை எடுத்து வைத்தான். சாத்வி அதை பார்த்ததும் சங்கடமாக புன்னகைத்தாள். நான் மறக்கணும்னு நினைக்கிறத என் கையில கொடுக்கிறியே ஈஷான். இத கோயில் உண்டியல்ல அம்மா போட சொன்னாங்க. ஆமா, ஏன் இத மறக்கணும்னு நினைக்கிற நீ? நம்ம மீட் பண்ண காரணமா இருந்தது இதுதான். பட் இத கட்டினதுனாலதான் நீயும் நானும் லைஃப் பார்ட்னர் ஆனோன்னு பிற்காலத்துல நமக்கே தோணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஈஷான். எப்போதும் சாத்வியின் செயல்பாடுகள் அவனை வியக்க வைக்கும். இம்முறை புகழ வைத்தது. உனக்கு ஒன்று தெரியுமா, செலிபிரிட்டினாலே திமிரு பிடிச்சவங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுலயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தூரமா நின்று செலிபிரிட்டிஸை ரசிச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியே லவ் பண்றேன். என்னால இதை நம்பவே முடியல ஈஷான். கனவு மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியல. கியூபர்ட் 2 பேரை லவ் பண்ண வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா எல்லாமே சாத்தியமாயிடும் சாத்வி. பாரா, இந்த டயலாக் நல்லா தான் இருக்கு. முகிலன் கிளைமாக்ஸ்ல மேகா கிட்ட பேசுற டயலாக்கா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றேன். உருகி போவன்னு பார்த்தா கதையை பத்தி பேசுற என ஈஷான் சலித்து கொண்டு விலக எத்தனிக்க அவனது டிஷர்ட் காலரை பிடித்து தன்னருகே இழுத்து கொண்டவள், சாருக்கு கோபம் அதிகமா வருதோ, இதை குறைக்க ஒரே ஒரு பிரெஞ்ச் கிஸ் போதுமா என்று ஹஸ்கியாய் கேட்டாள். அந்த நெருக்கத்திலும் ஹஸ்கி குரலிலும் இறங்காதவன் எப்படி ஒரு பெண்ணை காதலிக்க முடியும்? இஷானும் கிறங்கினான். மெதுவாக அவளது இதழை முற்றுகையிடும் சிப்பாயாய் அவனது இதழ் முன்னேறிய போது தடுப்பு வியூகமாக வந்து நின்றன சாத்வியின் விரல்கள். வியூகத்தை தாண்டி சிப்பாயால் செல்ல முடியாமல் போன பின்னர் எங்கிருந்து முத்த யுத்தம் நடந்தேறும்? ஏமாற்றத்துடன் சுணங்கினான் ஈஷான். சாத்வி அவனது கன்னத்தை கிள்ளி, ரொம்பதான் உனக்கு ஆசை, ஒழுங்கா என்ன வீட்டுல டிராப் பண்ணு. இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் என்றாள். முகத்தை தொங்க போட்டபடி கிளம்பியவனை நமட்டுச்சிரிப்போடு தொடர்ந்தாள் சாத்வி. நினைவில் உறைந்த நீராம்பலே. அத்தியாயம் 48. தோற்றத்தில் மயங்கி பின்னால் சுற்றி கட்டாயப்படுத்தியெல்லாம் வருவது காதல் அல்ல. காதல் என்பது யாதெனில் இரு இதயங்கள் ஒரே நேரத்தில் எதிர்பாரா வண்ணம் ஒன்றை நோக்கி மற்றொன்று ஈர்க்கப்படுவது. காலம் கடந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் என்ற சுயநலமற்ற நேசம் அந்த ஈர்ப்பின் உயிர் நாடியாக இருக்கும். இந்த தோற்ற பொழிவில் மாற்றம் வந்தாலும் என் மனம் தன்னில் முகிழ்த்த காதலில் எந்த மாற்றமும் நிகழாது என்ற உறுதியை கொடுப்பதே காதல். ஆல்பர்ட் அலைஸ், சாத்வியின் மேனுஸ்கிரிப்டிலிருந்து. சாத்வி அபார்ட்மெண்டை அடைந்த போது இருட்டிவிட்டது. ஈஷானின் இல்லத்தில் ஜானகியும் ரவீந்திரனும் அன்பும் மரியாதையுமாக நடந்து கொண்ட விதத்தில் மெய்சிலிர்த்து போயிருந்தவள் மெதுவாக இலகு உடைக்கு மாறினாள். அன்னையற்ற இல்லம் வெறுமையாய் தோற்றமளித்தது. முன்பு காயத்ரிக்கு பயந்து பயந்து கதை தட்டச்சு செய்த காலம் மலையேறிவிட்டது. இப்போது பூரண சுதந்திரம் இருக்கிறதுதான். ஆனாலும் அன்னையை மிஸ் செய்தாள் சாத்வி. மித்ரனின் திரைப்பட வேலை முடிந்ததும் தங்களோடு புதுடில்லிக்கு வந்துவிடும்படி கூறியிருந்தார் அமரேந்திரன். திரைப்பட வேலைகள் இருக்கும்போது மட்டும் சென்னைக்கு வந்து பிளாட்டில் தங்கி வேலையை பார்க்கலாமே என அவர் அளித்த யோசனை
சாத்விக்கு பிடித்திருந்தாலும் இஷானுக்குத்தான் உடன்பாடில்லை. சாத்விக்கும் ஒரேடியாக அன்னையை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை. இனியேனும் அவர் நிம்மதியாக இருக்கட்டும் என்ற எண்ணம். வேலையில்லாமல் ஓய்வு கிடைக்கும் போது புதுடெல்லிக்கு சென்று தங்கிவிட்டு வரலாம் என தீர்மானித்திருந்தாள் அவள். யோசனையின் பிடியில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைத்திருந்த பிளாக் காஃபி பொங்கவிருப்பதை கடைசி நொடியில் பார்த்து அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு பாத்திரத்தில் இருந்த காஃபியை கோப்பையில் ஊற்றிக்கொண்டாள். சமையலறை அலமாரியில் காஃபியோடு சேர்த்து சாப்பிட குக்கீஸ் வைத்திருப்பார் காயத்ரி. சாத்விக்கு காஃபியோடு குக்கிகளை நொறுக்குவது பிடிக்கும் என்பதால் காலியாவதற்கு முன்பு வாங்கி வைத்து விடுவார். சாத்வி அலமாரியை திறந்து பார்க்கையில் கண்ணாடி பாட்டிலில் கடைசியாய் ஒரு குக்கி மட்டும் மிச்சம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு காஃபியோடு ஹாலுக்கு வந்தவள் அழைப்பு மணி இசைக்கவும் கதவை திறந்தாள். நீலவேணி நின்று கொண்டிருந்தார். கையில் குக்கீஸ் நிரம்பிய பாக்கெட்டுடன் உள்ளே வந்தவர் அதை சாத்வியிடம் கொடுத்தார். நீ வாங்க மறந்துருப்பன்னு உங்க அம்மா கால் பண்ணினப்ப சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட் போகிறப்ப ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்றார். காஃபி குடிக்கிறீங்களா ஆண்டி என அவருக்கும் காஃபியை ஒரு கோப்பையில் ஊற்ற போனவளை தடுத்தவர், யுஎஸ் போறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா சாத்வி என்று விசாரித்தார். இன்னும் இல்லை ஆண்டி, இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்து யுஎஸ் ஃப்ளைட் ஏறணும். 2 days அம்மா கூட தங்கிட்டு போகணும். எப்போ பிளான் மாறுச்சு? இன்னைக்கு தான் ஆண்டி. உங்களுக்கு யுஎஸ்ல இருந்து என்ன வாங்கிட்டு வரணும்? லிஸ்ட் போட்டு தாங்க. அவள் கேட்டதே மனம் குளிர்ந்தது நீலவேணிக்கு. எனக்கு எதுவும் வேண்டாமா, உனக்காக நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். உன் சீரீஸ் ஏமாத்திடாதுல? உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் ஆண்டி. நைட் டின்னருக்கு வீட்டுக்கு வந்துடணும். அதிக பிரசங்கத்தனமா சமைக்கிறேன்னு கையை சுட்டுக்காத. அன்பும் அதட்டலுமாய் கூறியவரிடம் இஷான் கொடுத்த கருகமணியை கொடுத்து அதை கோவில் உண்டியலில் போட்டுவிட முடியுமா என கேட்டாள். சற்று யோசித்தாலும் கடவுள் மேல் பாரத்தை போட்டு கருகமணியை வாங்கி கொண்டு நீலவேணி கிளம்பினார். சாத்வி அவர் சென்றதும் மடிக்கணினியை எடுத்து கைக்கிளை காதல் கதையின் இறுதி அத்தியாயத்தை தட்டச்சு செய்ய ஆரம்பித்தாள். அமெரிக்க பயணத்துக்கு முன்னர் அந்த கதையை முடித்துவிட வேண்டுமென உத்வேகத்துடன் அவள் தட்டச்சு செய்து கொண்டிருந்த போது இஷான் அவனது அறையில் ரெட்ஃபோர்ட் பப்ளிஷிங் ஹவுஸின் உரிமையாளரோடு மொபைலில் உரையாடி கொண்டிருந்தான். அவனது சுயசரிதையின் இன்னொரு பாகத்தை எழுதவிருப்பதாக அவன் கூறவும் பதிப்பக உரிமையாளர் வீர சக்சேனாவுக்கு மகிழ்ச்சி. பெஸ்ட் செல்லர் புத்தகத்தின் இன்னொரு பாகத்தை வெளியிட அவருக்கு கசக்குமா என்ன? அவரும் எழுதும்படி கூறிவிட்டார். இந்த நாளுக்குள் முடித்து தாருங்கள் என எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் அவனது அமெரிக்க பயணத்தை பற்றி விசாரித்துவிட்டு அழைப்பை முடித்து கொண்டார். அவரிடம் பேசி முடித்துவிட்டு வந்தவனின் செவியில் அன்னையின் ஸ்வாகதம் கிருஷ்ணா வீணை இசையோடு தேனாய் பாய்ந்தது. அதை ரசித்தபடியே வெளியே செல்வதற்கு ஏதுவாக உடையை மாற்றியவன் இன்ஸ்டாகிராமில் சாத்வி ஏதோ பதிவு போட்டிருக்கவும் என்னவென பார்த்தபடி அறையிலிருந்து வெளியேறினான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நைட் ஷார்ப்பா 10 o'clock நம்ம முகிலும் மேகாவோ உங்ககிட்ட குட் பை சொல்ல வராங்க. டோன்ட் மிஸ் த ஃபைனல் எபிசோட் ஆஃப் கைக்கிளை காதல் இன் வாட்பேட் என சாத்வி கைக்கிளை காதல் கதையை முடிக்கப் போவதற்கான அறிவிப்பை இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவேற்றி இருந்தாள். அதை வாசித்தபடி எதிரில் வந்த ரவீந்திரனிடம் ஹர்ஷாவை பார்க்க செல்வதாக கூறிவிட்டு கிளம்பியவன் மெய்யாகவே காண சென்றது ஹர்ஷாவை அல்ல. அவன் சென்றது நிரூப் பணியாற்றிய தினச்சங்கு பத்திரிகை அலுவலகத்துக்கு. இஷான் தரப்பு கொடுத்திருந்த மானநஷ்ட வழக்கிற்கு பிறகு அடக்கி வாசிக்க ஆரம்பித்திருந்தனர் பத்திரிகை நிறுவனத்தினர். அதன் எடிட்டர் வழக்கை வாபஸ் பெற்ற தினத்திலிருந்து இஷானிடம் பணிவாக பழகி கொண்டிருந்தார். அவன் கேட்ட நஷ்ட ஈடை அவர்களின் பத்திரிகையால் கொடுத்திருக்கவும் முடியாதுதானே. அவரை சந்திக்க சென்றவன் நேரடியாக நிரூப்புக்கும் சாண்ட்ராவுக்கும் இடையே நடந்த டீலிங்குக்கான வீடியோவை கேட்டான். அவர் முதலில் தயங்கினார். இதுல நிரூப்பும் சாண்ட்ராவும் தான் லிங்க் ஆவாங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. சில நிமிட யோசனைக்கு பின்னர் அவரிடம் இருந்த பென்டிரைவை நீட்டினார். எதுக்கும் இருக்கட்டுமேனு சாண்ட்ரா கூட பேசினப்ப நிரூப் எடுத்த வீடியோ எல்லாம் இதுல இருக்கு. அதுல சாண்ட்ரா உங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோவை மார்பிங் பண்ண சொன்னதும் இருக்கு. இஷானின் முகத்தில் அருவருப்பு பரவியது. சி, இவ்வளவு போய் ஒரு காலத்துல ஃப்ரெண்டா நினைச்சோமே, இந்த லட்சணத்துல
கொஞ்சம் தடுமாறி இருந்தா அவளை காதலிச்சிருப்பேன். நல்ல வேளையா அவ திட்டத்தை அவ வாயாலே அவ ஒத்துக்கிட்டா. மாபெரும் கேவலத்திலிருந்து தப்பித்த நிம்மதி மீண்டும் ஒரு முறை அவனுக்குள் பரவ நேரே ஹர்ஷாவின் தயாரிப்பு அலுவலகத்துக்கு விரைந்தான். காலையில் திரைப்படத்தின் பூஜை முடித்து சென்றவன் திடுதிடுப்பென இரவில் வந்து நிற்கவும் ஹர்ஷாவுக்கு அதிர்ச்சி. என்னடா திடீர்னு வந்திருக்க என்றபடி வரவேற்றவனிடம் பென்டிரைவை காட்டினான் இஷான். என்னது? சாண்ட்ராவை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான துருப்புச்சீட்டு என இஷான் புதிர் போடவும் பென்டிரைவை வாங்கி ஹர்ஷா அவனது உதவியாளனிடம் சொந்த உபயோகத்துக்கான மடிக்கணினியை கொண்டு வரும்படி பணித்தான். கணினி வந்ததும் அதில் பென்டிரைவை சொருகி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தவனின் முகத்தில் அருவருப்பும் வெறுப்பும் பரவியது. ஷிட் என கோபமாக மடிக்கணினியின் திரையை மூடியவன், இது போதும், அவளை கதற விடுறேன் பாரு என்று கருவினான். இஷான் திருப்தியாக புன்னகைத்தான். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா நிம்மதியா யூஎஸ் கான்சர்ட்ல கவனம் செலுத்தலாம்னு நினைச்சேன். ஐ ஃபீல் பீஸ்ஃபுல். ஹர்ஷாவின் வாழ்த்தை பெற்றுக்கொண்டு மித்ரனிடம் போனில் பேசியபடி தனது ஃபோர்ட் மஸ்டங்கை மீண்டும் வீட்டுக்கு செலுத்தினான் இஷான். வீட்டுக்கு போனதும் சாத்வி எழுதிய கைக்கிளை காதல் கதையின் இறுதி அத்தியாயத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவல் அவனை பீடித்துக் கொண்டது.